குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 20/5/2025 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 468க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 20ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 19ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 19ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 420 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7-4 7-5 இல்லை 1-5 1-8 8-0 இல்லை 4-0 இதை பேஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி 7-5 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7-5-4 இல்லை 7-4-5ன்னு எடுத்துருக்கலாம். 745 அப்படிங்கிறது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 55 டபுள்ஸ் வந்ததுனால 2 நம்பர் தான். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 2 நம்பர்ஸ் தான். எப்போவாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் 3 நம்பர் சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக 2 நம்பர் பாஸ் ஆகும். 1 or 2 days மிஸ் ஆகும், மேக்ஸிமம் பாஸ் ஆகும். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் டபுள்ஸ் வந்ததுனால 7-5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நான் 4-7 பார்த்தோம் அப்படின்னா நேற்று 4 வந்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி வந்தால் 2-7 இல்லை அப்படின்னா 8-3 வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2 வரல 7 வந்திருக்கு. ஏ போர்டில் 7 வந்திருக்கு, பி போர்டில் வரல. சி போர்டு பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்கிற நம்பர் தான் 5 6 9 1 எனி 1 நம்பர்ஸ். இப்போ நேற்று 0 வந்திருக்கு, அதுக்கு பதிலாக 5 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 7-5 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7-5 இருக்குது. 7-5 அப்படிங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்து இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 420 நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 420 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 244, அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் 255. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 755 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 420 பாஸ் ஆச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் 244 255 இருக்குது. இந்த 55 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 7-5 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஸோ 2 நாள் ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. ஸோ 3ஆவது நாள் ரிசல்ட்டும் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரும். இல்லை இதுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் 4 நம்பரை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 468. இப்போ ட்ரா நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 4-6 இல்லை 4-8 இல்லை 6-8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 நம்பர். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் 6-8 அப்படிங்கிறது இருக்குது. 6-8 6-8 இல்லை 8-6 கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 7-5 ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 68 இல்லை 60 இல்லை 09 98 49 அப்படிங்கிற நம்பர், அதாவது 986 490ங்கிறத பேஸ் பண்ணி 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 60 98 94 49 98 68 09 06 இந்த மாதிரி இந்த 6 நம்பரை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். 2 நம்பர் இல்லை 3 நம்பரை வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பர் கண்டிப்பாக வரும். இதை பேஸ் பண்ணி 680 இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் 680 680 இல்லை 682 689 இங்கே டேரெக்டாகவும் பார்த்தோம் அப்படின்னா 689 அப்படிங்கிறது இருக்குது. 55 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு 44 பாஸ் ஆகலாம் அப்படின்னா 494 494 55 44 வர சான்ஸ் இருக்குன்னா 494 வர சான்சஸ் இருக்கும். அதனால் இதுக்கு ஆப்போசிட்டை பேஸ் பண்ணி பாருங்கள். 986 490 பேஸ் பண்ணி ஏ போர்டில் 7 வந்திருக்கு. 7 வந்ததுனால அதோட பவர் என்ன அப்படின்னா 2 அல்லது 4 2 வரணும் இல்லை 4 வரணும். இல்லை அப்படின்னா 8 அல்லது 3 வர சான்ஸ் இருக்கும். இப்போ 2 அல்லது 4 அப்படின்னா
2 4 பார்த்தீங்கன்னா 2 4 7 244 இருக்குது. டைரெக்டாக பார்த்தோன்னா 244 இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 494 இருக்குது. 55க்கு மேலே 44. இப்போ எகைன் 7 வரலாம் அப்படின்னா 7 2 4, இல்லை ஏ போர்டில் 2 வரும்னா 2 7 8 அல்லது 2 7 4 இல்லை 2 4 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏ போர்டில் 2 வந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 9 0. ஏ போர்டில் 2 வந்துச்சுன்னா 2 9, 5ஓட பவர் 9. இப்போ 2 9 0 அல்லது 2 0 9 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏ போர்டில் 2 வந்தால். 4 வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 9 இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 9 3 9 அப்படிங்கிறத பார்த்தாச்சு. 9 3 9. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9 4 9 இருக்குது. இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9 4 9. 939 பாஸ் ஆச்சு. 949 பாஸ் ஆகலாம் அப்படின்னா 9 4 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மாதிரி 7 வந்துச்சுன்னா 2 4 இல்லை 8 3 பவர்ஸாக வந்துச்சு அப்படின்னா. 2 5 வந்ததுனால கண்டிப்பாக 9வது வர சான்சஸ் இருக்கும். 5 வந்ததுனால 9 வரணும், இல்லை 6 வரணும், இல்லை 2 சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 96 அல்லது 69, சிங்கிள் நம்பர் 9 அல்லது 6. அதோட எது வரணும்னா 0 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 1ங்கிறது இந்த சார்ட்டில் இல்லை, அதனால் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி 0 வந்தால் 60 90. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 60 இருக்குது, 90 இருக்குது. 6 0 9. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 90 இருக்குது, 60 90. அதனால் எகைன் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 0 90 இல்லை 50. அதனால் 0 வந்துச்சு அப்படின்னா 0 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக 9 வரணும், இல்லை 6 வரணும், இல்லை 0 வரணும். 2 வந்துச்சு அப்படின்னாவே 609 அல்லது 099 069 அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா 5ஓட பவர் 9, அதனால் 9 வரும் அப்படின்னா 9 அப்படிங்கிறத சார்ட்டில் பேஸ் பண்ணி பாருங்கள். இல்லை 6 வரும்னா 6 பேஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ட்ரா நம்பரில் 68 இருக்குது, ஆப்போசிட்லேயும் 68 இருக்குது. அதனால் ஆல் போர்டில் 68 வர சான்சஸ் இருக்கும். 68 அல்லது 86. இப்போ ஏ போர்டில் 7ங்கிறது 6 வந்துச்சுன்னா 68 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 60 வர சான்ஸ் இருக்கும். 7ங்கிறது 8 வந்துச்சு அப்படின்னா 86 வர சான்ஸ் இருக்கும். இங்கே 8 6 இருக்குது, இங்கேயும் 6 8 அல்லது 8 6. இப்போ ஏ போர்டில் 8 வந்துச்சுன்னா 8 6 7 அல்லது 8 6 4 வர சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 0 வந்துச்சுன்னா 7க்கு பதிலாக 0 வந்துச்சுன்னா 0 6 9 அல்லது 0 9 6 வர சான்சஸ் இருக்கும், இல்லை 0 9 9 வர சான்சஸ் இருக்கும். அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஏ போர்டில் 68 வந்துச்சுன்னா 680 அல்லது 608 அல்லது 068 பாக்ஸு, 068 069, இல்லை 0 வரல அப்படின்னா அதுக்கு பதில் 7 வந்துச்சுன்னா 6 8 7, 7ஓட பவர் வந்துச்சுன்னா 6 8 4, 8 6 7 608 069 099. ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிற நம்பர் 2 5 வந்ததுனால 9 வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா 9ஓட 8 வரணும், இல்லை 89, 4 வரணும், இல்லை 49, 7 அல்லது 79, 6 அல்லது 68, 96 அல்லது 69. 8 இல்லை 9 69ங்கிற நம்பர் வரக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா 697 689 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத 3 நம்பர் ட்ரை பண்ணலாம், இல்லை 4 நம்பர் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் உள்ள இன்னொரு நம்பர், ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆல் போர்டில் அந்த நம்பர் பாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். அதாவது ஜூன் 1 நேற்று பார்த்தோம் அப்படின்னா வீடியோவில் மந்த்து மாற்றி சொல்லிட்டேன். அதனால் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் வாங்கினவங்களுக்காக தனியாக வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன்.
கண்டிப்பாக ஜூன் 1லேருந்து வரும். அதனால் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் வாங்கலாம். விருப்பம் இருக்கவங்க மட்டும் வாங்கலாம். அவங்களுக்காக தனியாக ஜூன் 1லேருந்து வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.